நம்ம நாடு எப்பயுமே பையர்ஸ் அதிகமாக இருக்கிற நாடு அப்படின்னு நினைச்சு மற்ற நாடுகள், குறிப்பாக சைனா, அந்த நாடு எப்பயுமே நம்மளை தான் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக மட்டுமே இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. நம்மகிட்ட இருந்து வியாபாரம் செஞ்சு நம்மகிட்ட இருந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு அங்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. உள்ளூர் இருக்கும் பொருட்கள் மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, சீனாவில் இருக்கும் பொருட்கள் ரொம்ப விலை ரொம்ப குறைவா கிடைக்கிறது. 27 முக்கியமான துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வராங்க. 10 வருடங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும்போது வெறும் 44% மட்டும்தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. 49 நம் இந்தியன்ஸ் 51% இருந்தது. போன வருஷம் அதை அப்படியே மாத்தி அவங்க 75%, இந்தியாவுல 25% நம்ம பணம் போட்டா போதும் அப்படின்னு சொல்லி ரிலாக்சேஷன் பண்ணிருக்காங்க. வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் வியாபாரிகளை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி ஐயாவும் சொன்னாரு. இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் அதை அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த 4 வருடங்களாவே சீனாவினுடைய தயாரிப்புகளை நம் இந்திய மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மேக் இன் இந்தியா திட்டம். இந்த திட்டம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களால் செப்டம்பர் 25, 2014 அன்று தொடங்கப்பட்டது. எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா, உள்ளூர் பொருட்களை நம்ம அதிகமாக உற்பத்தி செய்யணும், இறக்குமதி அதிகமாக செய்யக்கூடாது, பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டம். எதுக்காகனா, நம்ம இந்தியாவில் 143 கோடி மக்கள் இப்பொழுது இருக்கிறோம். இது நம்ம நாடு எப்பயுமே பையர்ஸ் அதிகமாக இருக்கிற நாடு அப்படின்னு நினைச்சு மற்ற நாடுகள், குறிப்பாக சைனா, அந்த நாடு எப்பயுமே நம்மளை தான் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக, வியாபாரம் செய்யும் ஒரு இடமாக மட்டுமே இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதை மாத்தணும். நம்மகிட்ட இருந்து வியாபாரம் செஞ்சு நம்மகிட்ட இருந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு அங்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. அப்ப அதனால நம்மளுடைய உள்ளூர்ல இருக்கும் வியாபாரிகள் நலிவடைந்துடுறாங்க. உள்ளூர் இருக்கும் பொருட்கள் மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா, சீனாவில் இருக்கும் பொருட்கள் ரொம்ப விலை ரொம்ப குறைவா கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 55% கம்மியா கிடைக்குது. அப்ப நம்மளே எங்க விலை கம்மியா இருக்கோ அதைத்தான் போய் வாங்க ஆரம்பிச்சோம். அதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. குறிப்பா இது 4 பில்லர்ஸ், 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூ மைண்ட் செட், நியூ செக்டார்ஸ், நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், நியூ ப்ராசஸர். இதுல நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரிய தொழில், இது எல்லாமே உள்ளடக்கி ஒரு புது ப்ராசஸர் கொண்டு வர்றாங்க. அதனுடைய டெக்னாலஜியை இம்ப்ரூவைஸ் பண்றாங்க. அவங்களுடைய தொழில் நலிவடைந்து இருக்காம நல்ல டெவலப் ஆகணும், எக்கானமி கூடணும்னு சொல்லி இந்த ப்ராசஸை கொண்டு வராங்க. மொத்தம் 27 முக்கியமான துறைகளை தேர்ந்தெடுத்து அதுல இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வராங்க. குறிப்பாக இன்சூரன்ஸ், ரயில்வேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் மீன்ஸ் ப்ரொடெக்ட். இதுல ஃபாரின் எஃப்டிஐ சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. 10 வருடங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இருக்கும்போது வெறும் 44% மட்டும்தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. இந்த 10 வருஷத்துல மட்டுமே 85% டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல்ல ஆரம்பிக்கப்படும் போதே அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தா, அவங்க முதல்ல 49 நம் இந்தியன்ஸ் 51% இருந்தது. போன வருஷம் அதை அப்படியே மாத்தி அவங்க 75%, இந்தியாவுல 25% நம்ம பணம் போட்டா போதும் அப்படின்னு சொல்லி ரிலாக்சேஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இங்க இருக்கும் நபர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கணும், நம்மளுடைய நம்ம நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட், மற்ற நாட்டுக்காரங்களும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய ரிலாக்சேஷன் கொண்டு வந்தாங்க. இதுல இந்த 27 துறைகள்ல முக்கியமா டிஃபென்ஸ் சொல்லும் போது 2018 ஒரு ஆளில்லா விமானம் தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் மகாராஷ்டிராவுல அந்த மாநிலத்துக்கு வெளியே பல ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு காரிடார் ஒன்று கொண்டு ஆளில்லா விமானம் செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருடம் அதாவது போன வருடம் 2024 இந்த ஆளில்லா விமானம் செஞ்சு முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டமே முடிக்கப்பட்டது. இந்த சோதனை ஓட்டம் எப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே சூரிய ஒளியில தான் அது இயங்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சொல்லலாம் ஜப்பான்ல இருக்கு, சைனாவுல இருக்கு, அமெரிக்காவுல இருக்கு அப்படின்னு சொல்லு. இது நாள் வரைக்கும் நம்மளுடைய நாடு ஒரு செயல் இல்லாம ஒரு கவர்மெண்ட் இருந்தது. இப்ப இந்த ஒரு 10 வருடமா வேகமா growth ஆகுது.
இப்ப வந்து இது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. வெறும் 4 வருஷத்துல இந்த ஆளில்லா விமானம் தயாரிக்கப்பட்ட இதுல முழுக்க முழுக்க நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பு மட்டுமே கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. இதுல வந்து பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேல் அண்ட் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ அண்ட் இஸ்ரோ எல்லாமே சேர்ந்துதான் வந்து இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய 118 தொழில்நுட்ப கருவிகளை நம்மளுடைய டிஃபென்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து உள்நாட்டு தயாரிப்புகள் வரும்போது சைனாவில இருந்து வந்த பொருட்கள் நமக்கே தெரியும். சீன பட்டாசுகள், விளக்குகள், சின்ன 5 ரூபாய் லைட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டர்ஸ், டாய்ஸ், இது மாதிரி நிறைய லைட்டிங் அதிகமா யூஸ் பண்ணுவோம். நம்ம நாட்டுல வந்து மொத்தம் 51 திருவிழாக்கள் நேஷனல் அண்ட் ஸ்டேட் வைஸா கொண்டாடப்படுறோம். ஒவ்வொரு நம்ம திருவிழாக்களுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசை அந்த டைம்ல வந்து நம்ம அதிகமா வந்து செலவு பண்ணுவோம். செலவு பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு சந்தோஷம், வியாபாரிகளுக்கு ஒரு வருமானம் வருது, இதனால டாக்ஸ் கட்டுறாங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்கம் வருது. இதுல வந்து சீன பட்டாசுகள் வந்து அதிகமா வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து 2020 கல்வான்ல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. சீனாவுக்கும் நம் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் வந்து ஒரு போர் நடைபெறும் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு. அந்த பிரச்சனையில நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து பலியானாங்க. அந்த சமயத்துல நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே வந்து அதை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ரொம்ப கொந்தளிச்சிட்டோம். அந்த சமயத்துல வந்து மோடி ஐயா அவர்கள் நம்ம மக்களுமே சேர்ந்து சைனாவினோட பொருட்களை வந்து நம்ம பைகாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகனை கொண்டு வந்தாங்க. அது எல்லாரும் மனசுலயும் வந்து பதிஞ்சது. அது மட்டுமே வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் வியாபாரிகளை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி ஐயாவும் சொன்னாரு. இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் அதை அதிகமா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு சோசியல் மீடியாவும் ஒரு நல்ல காரணமாக அமைஞ்சது. அப்ப இந்த ராணுவ வீரர்களை வந்து இப்படி செஞ்சுட்டாங்கிற கோபம் மக்கள் மனசுல அதிகமா இருந்ததுனால அந்த 4 வருடங்களாவே சீனாவினுடைய தயாரிப்புகளை வந்து நம் இந்திய மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவாக 2020 40,000 கோடி சீனாவிற்கு லாஸ், அதற்கு அடுத்த வருஷம் 21 50,000 கோடி, 2022 75,000 கோடி, 23வது வருஷத்துல 1,00,000 கோடி இழப்பு. இந்த 2024 1,25,000 கோடி ரூபாய் சைனாவிற்கு லாஸ் தீபாவளி சமயத்துல மட்டுமே. இது போக ஹோலி சமயத்துல ஒரே நாள் வியாபாரம் மட்டுமே 18,000 கோடி வந்து சீனாவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ரக்ஷா பந்தன், இந்த ராக்கி கட்டுற ஒரு சின்ன கயிறு கட்டுற ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே 5,000 to 8,000 கோடி வரைக்கும் சீனாவுக்கு ப்ராஃபிட் போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே மாறி அவங்களுக்கு அந்த 20,000 கோடி ஒரு நாளைக்கு லாஸ். ஹோலி சமயத்துல இந்த ரக்ஷா பந்தன் அந்த ராக்கி கட்டுற சமயத்துல 7,000 கோடி ரூபாய், 5,000 to 7,000 கோடி ரூபாய் லாஸ். இந்த தடவை மட்டும் 1,4 லட்சம் ரூபாய் சைனாவுக்கு வந்து வியாபாரம் நம்ம செய்யல. நிறைய பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. 1,4 லட்சம் ரூபாய், 1,4 லட்சம் கோடி ரூபாய் சீனாவுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த 1,4 லட்சம் கோடி ரூபாய் அவ்வளவுமே நம்மளுடைய பணம், நம் மக்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணத்தை அவன் லாபத்தை ஈட்டிட்டு போயிடுறான். அதனாலதான் வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து மோடி ஐயா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இதனால பார்த்தோம்னா சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து அதிகமா உருவாகி இருக்காங்க. முதல்ல வந்து நிறைய வந்து இந்த விளக்குகள், இந்த குயவர்கள் அவங்க எல்லாம் வந்து நிறைய செய்ய மாட்டாங்க, அதிகமா விற்பனை ஆகாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த அகல் விளக்கு செய்யறவங்க கூட அதிகமா செய்யறாங்க. அதுக்கு காரணம் வந்து உத்தரப்பிரதேசத்தை சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்துல நம்ம தமிழ்நாட்டுல தீபாவளின்னா அதிகமா வேட்டு போடுவோம். ஆனா உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள் எல்லாமே வந்து அங்க அகல் விளக்குகள் அதிகமா ஏற்றுவாங்க. 100 விளக்கு 200 விளக்குன்னு சொல்லி. அப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரே இடத்துல மட்டுமே 25 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டது. அப்ப அந்த 25 லட்சம் விளக்குகளுக்கு வந்து எவ்வளவு வந்து அவங்க வியாபாரம் ஆயிருக்கும் அந்த இன மக்களுக்கு, அந்த வியாபாரிகளுக்கு. எண்ணெய், திரி, பஞ்சு இது எல்லாமே வியாபாரம் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம சீன பட்டாசுகளை வந்து நம்ம தவிர்த்துட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சிவகாசி பட்டாசுகள் இந்த வருஷம் மட்டுமே 6,000 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் சார் அவர்கள் வந்து அதிகமா போய் இந்த விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தாரு. நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பான சிவகாசி பட்டாசை வாங்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட வலியுறுத்தி அங்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லவும் இந்த வருடம் மட்டுமே 6,000 கோடி ரூபாய் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு சிவகாசி பட்டாசுகள் விற்பனை ஆயிருக்கு. இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வர அடுத்த வருஷமே இன்னுமே வந்து சீன பட்டாசுகளை தவிர்த்துட்டு நம் இந்தியாவில் தயாரிக்கும் மற்ற பட்டாசுகளை வாங்கணும்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கும்
உள்ளூர் வியாபாரிகளுக்கு புதிய தொழில் வந்து ஏற்படுது. எல்லா பேப்பர் ஆகட்டும், கம், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அதுல வந்து அதிகமான வியாபாரிகள் புதுசா புதுசா வந்து உருவாக்குறாங்க. இதனால வந்து உள்நாட்டு தயாரிப்பு அதிகமாகுது. உள்நாட்டு வியாபாரிகளுக்கு வருமானம் வருது. இதனால டாக்ஸ் கிடைக்குது. இது வந்து சீனாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான கோபம் தான். அதை வந்து நம்ம இல்லைன்னே சொல்லவே முடியாது. ஆனா நம்ம அதை மட்டுமே அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு சில மூலப்பொருட்கள் இப்ப வரைக்கும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். அதற்குமே உண்டான மறு ஏற்பாடுகள் என்ன செய்யலாம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம உள்ளூர் தயாரிப்புகளுக்கு வந்து உள்ளூர் தயாரிப்பாளர்களுக்கு நம்ம கை கொடுத்ததன் விளைவு நம்மளுடைய எக்கானமி கூடியிருக்கு. நம்மளுடைய ஜிடிபி கூடியிருக்கு. முதல்ல வந்து 11வது இடத்துல இருந்த உலக பொருளாதாரத்துல 11வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு வந்து 5வது இடத்துல இருக்கும். அது அடுத்து வந்து இப்ப 3வது இடத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப சீக்கிரமா போயிடுவோம். அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து இதனால அதிகமா பயனடைந்திருக்காங்க. அவங்க தயாரிக்கிற ஷால் ஆகட்டும், சாரீஸ் ஆகட்டும், முதல்ல வந்து அது உள்ளூர் தயாரிப்பு. அதாவது ஒரு சாரீ செய்யறதுக்கு 45,000 ரூபாய் ஒரு சாரியினுடைய விலை. எல்லாமே வந்து இயற்கையான முறையில இயற்கையான கலர்ஸ் கொடுத்து செய்யறாங்க. ஒரு சாரீ செய்யறதுக்கே வந்து 6 மாசம் ஆகுமா. அதை வந்து பெரிய ராயல் ஃபேமிலிஸ் மட்டும்தான் அதை உடுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்ப அவங்களுக்கு வந்து அதிகமான முத்ரா திட்டம் மாதிரி லோன்களை கொடுத்து அதிகமான நபர்களுக்கு அவங்கள வச்சு ட்ரைனிங் கொடுக்க வச்சு முதல்ல கையில நெசவு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வாங்கி கொடுத்து இப்ப அதிகமான சாரீஸ் செய்ய ஆரம்பிக்கும். இந்த சாரீஸ் எல்லாமே இப்ப வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம தாமரை தண்டுல இருக்கிற அந்த தண்டுல இருந்து நாரி எடுத்து அதுல வந்து ஹேண்ட்பேக் செய்யறாங்க. அதுல வந்து பர்சஸ் செய்யறாங்க. அதுலயே வந்து சாரீஸ் செய்யறாங்க. அது எல்லாமே வந்து இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதனுடைய ஏற்றுமதி வந்து அதிகமா ஆகும்போது நம்மளுடைய பெண்களுக்கு வந்து அதிகமான வருவாய் கிடைக்குது. அவங்களும் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யறாங்க. அந்த தொழில் விரிவடையும் போது 20 ஆகுது, 20, 200 ஆகுது. இப்படி நம்மளுடைய பெண்களுக்குமே வந்து அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்குது. மோடி என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. மோடி ஐயா செஞ்சதுல இது வந்து ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்துல வந்து ஆத்ம நிர்பார் திட்டமும் இதுக்குள்ள அடங்கும். வோக்கல் ஃபார் லோக்கல் இதுவும் அடங்கும். அந்த ஆத்ம நிர்பார் திட்டத்துல வந்து அதிகமான டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமா செய்யறாங்க. இதுல வந்து இப்ப உள்நாட்டிலே வந்து அதிகமான பொருட்கள் வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுல 332 உதிரி பாகங்கள் மட்டுமே இந்திய தயாரிப்புகளை வந்து விமானம் முதல் கொண்டு சின்ன பொருட்கள், அதாவது விமானங்கள் நம்ம என்னென்ன பொருட்கள் சின்ன ஆணி கூட இந்திய பொருட்களா இருக்கணும்னு சொல்லி இப்ப ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது வந்து ரஷ்யா கூட நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம், பிரான்ஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், ஜப்பான் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இத்தனை நாடுகள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு டிஃபென்ஸுக்காக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நாட்டுல வந்து ஒரு பொருட்கள் நம்ம வாங்கும் போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆனா இந்தியா கூட வந்து அவங்க ஒப்பந்தம் போடும்போது நம்ம இந்தியன் சொல்றதுக்கு அதிகமா அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. இதுக்கு காரணம் வந்து நம்பகத்தன்மை. இது எப்படி சொல்றாங்கன்னா, உலக அளவுல வந்து பிசினஸ் செய்வதற்கு ஏற்றமான நாடுகளினுடைய பட்டியல்ல 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம 130வது இடத்துல இருந்தோம். மொத்தமே உலகத்துல இருக்கு 197 நாடுல 130வது இடத்துல இருந்தோம். மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகும் முதல் 4 வருடத்திலேயே வந்து அது 70வது இடத்துல வருது. அதுக்கு அடுத்த 5வது வருடத்துல 63வது இடத்துல வருது. இப்ப பார்த்தோம்னா இப்ப வந்து நம்ம 11வது இடத்துல இருக்கோம். நமக்கு முதல்ல வந்து அதாவது தொழில் செய்யறதுக்கு சேஃபான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நமக்கு முதல்ல 10 நாடுகள் இருக்கு. இதுல ரொம்ப நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு முன்பு இருக்கும் அந்த 10 நாடுகளுமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியாவை சொல்றாங்க. இந்தியாவில வந்து தொழில் தொடங்குறதுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு. இங்க தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி, சேஃப்னு சொல்லல, த வேர்ட் இஸ் மஸ்ட், நம்ம கவனிக்கணும். இந்த சேஃபஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியாவை சொல்றாங்க. எப்படின்னா இங்க வந்து அதிகமான நல்ல சூழ்நிலைகள் நிலவுது. தீவிரவாதம் வந்து இல்லாம இப்ப வந்து குறைஞ்சிருக்கு. மத கலவரங்கள் இல்லை. இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால வந்து இந்தியாவில வந்து நம்ம முதலீடு செய்யறது நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதை ஓப்பனாவே சொன்னதுல வந்து நம்மளுடைய நட்பு நாடான ரஷ்யா, புடின் அவர்கள் வந்து அங்க இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லும் போது, நீங்க சுவிஸ் பேங்க்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் இந்தியாவில நீங்க முதலீடு செய்யுங்க, இந்தியாவில இருக்கும் ஷேர்ஸ்ல நீங்க முதலீடு செய்யுங்க, அங்க போய் நீங்க கம்பெனி ஆரம்பிங்க
அங்க இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நமக்கு நம்மளுடைய பணத்துக்கு ஒரு சேஃப் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாவே அங்க இருக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல அவர் ஓப்பனாவே சொன்னது மட்டும் இல்லாம நம்மளுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து அவர் ரொம்ப பெருமையாகவும் பேசினாரு. மோடி அவர்கள் வந்து எப்படி அந்த உள்நாட்டிலே வந்து உள்நாட்டு மக்களுக்காக உள்நாட்டு தொழில்களை எப்படி அவர் டெவலப் பண்றாரு, அந்த தொழில்கள் வந்து எப்படி அழியாம இருக்கணும்னு பாதுகாக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசி நம்மளும் வந்து நம்ம நாட்டிலே மேக் இன் இந்தியா திட்டம் மாதிரி மேக் இன் ரஷ்யாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து அவர் பேசும்போது இந்த விஷயத்த சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லாம அது பேசி முடிஞ்ச ஒரு சில வாரங்கள்லயும் அதிகமான அங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் சுவிஸ் பேங்க்ல இருக்க பணத்தை கொண்டு வந்து நம்மளுடைய நாட்டுல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க போட்ட மாநிலங்கள் 6 மாநிலங்கள்: மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் ஆந்திர பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இதுல வருது. ஜம்மு காஷ்மீர்லாம் யாருமே போக மாட்டாங்கன்னு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா எனக்கு பார்த்தா ஜம்மு காஷ்மீர்ல அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. ஏன்னா அங்க இருக்கும் அமைதியான சூழ்நிலை ஆகட்டும், அங்க இருக்கும் மக்களினுடைய வெளிப்படையான தன்மை, நம்ம எல்லாம் அவங்களெல்லாம் வேற ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த மக்கள் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கிறாங்க, நல்லா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து கோஆபரேட் பண்றாங்கன்னு சொல்லி அதிகமா இப்ப அங்க துபாய் அண்ட் குவைத்துக்கு அப்புறம் இப்ப மற்ற நாடுகளுமே அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப அங்க நம்ம நினைச்சு காஷ்மீர்ல போய் இன்னைக்கு அவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ணிருக்கிறாங்க. மால்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கும் மக்கள் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போறாங்க. பகல்ல வந்து நின்றே ரோட்ல நடக்க முடியாம இருந்த ஆண்கள் இன்னைக்கு பெண்கள் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வர அளவுக்கு அங்க முன்னேறி இருக்காங்க. இதனால நம்ம நாட்டினுடைய எக்கானமி வந்து கூடியிருக்கு. வலிமையான பாரதத்தை உருவாக்கணும்னா மோடி ஐயா சொல்றாருன்னா நம்ம மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணுங்கிறது இதுல வந்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்துது. ஏன்னா நம்ம ஒற்றுமையா இருக்க போய் தான் சைனாவை பைகாட் பண்ணி சைனாவுடைய பொருட்களை பைகாட் பண்ணிட்டு நம்ம இந்தியர்களாக இந்தியாவுடைய பொருட்களை வந்து நம்ம அதிகமா வாங்கியிருக்கோம். 2047 நம்மளுடைய பாரதம் வலிமையான பாரதமாகவும் உலகின் நம்பர் 1 பாரதமாக வரணும்னா நம்ம மக்கள் கையில தான் இருக்கு. அதை நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.